கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நல்லது பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் நம்முடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு என்ன பண்ணாருன்னா, அந்த குடும்பங்களுக்கெல்லாம் அரசு பணி வழங்குறேன் அப்படின்னு போய் வழங்கினார். அப்போவே நிறைய பேர் படித்து சொன்னாங்க, ஏங்க உங்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் அரசு பணி வழங்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு சில விதிகளை தளர்த்தணும், அதுக்கான வழிவகைகளை ஏற்படுத்தணும். அப்படியே பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கட்டாயமாக கிடைக்காது. இது எதிர்த்து வழக்குக்கு தொடுத்தாங்கன்னா சிக்கலாகும்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் அவங்க கண்டுக்கல. எதிர்த்து கிட்டத்தட்ட ஒரு 41 குடும்பங்களுக்குமே கிட்டத்தட்ட எல்லாருக்குமே சேர்த்து ஒரு துறையிலே இளநிலை உதவியாளர் மற்றும் அவங்களுடைய படித்த படிப்புக்கேற்ற வேலை அப்படிங்கிற மாதிரி நிறைய வேலைகளை கொடுத்தாங்க. எல்லாமே அரசு பணி தான். இப்போ அதை அடுத்து உயர்நீதிமன்றத்துக்கு ஒருத்தர் போக உயர்நீதிமன்ற முதல்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அரசு பணி ஆணையை ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. நடந்த சம்பவங்கள் என்ன, இதனுடைய வாத பிரதிவாதங்கள் என்ன, இது எதிர்த்து எப்படி தமிழ்நாடு அரசு ரியாக்ட் பண்ண போகிறாங்கிறதெல்லாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போய் பயணித்து தெரிஞ்சுக்கலாம். இது உங்கள் ஃபர்தர் ஸ்டேட் தமிழகம் தலையங்கம் நிகழ்ச்சி. கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த குடும்பங்களுக்கெல்லாம் அரசு பணியை வழங்கி ஆணையிட்டு இருந்தார் நம்முடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். அந்த அரசு ஆணைகளை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி மற்றும் இன்னும் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க. எப்படி இவங்களுக்கு அரசு பணி வழங்க முடியும், எந்த கிரவுண்டில் அடிப்படையில் நீங்கள் அரசு பணி வழங்குறீங்க, ஏன் அப்படின்னா இவங்களுடைய வாதப்படி பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கிறாங்க. அந்த கூட்டம் நெரிசல் ஏற்பட்டிருக்கு, நெரிசலில் பாதிக்கப்பட்டு மரணம் அடைஞ்சிட்டாங்க. அந்த கூட்டத்தின் தலைவர் இப்போ முதலமைச்சராக வந்துட்டார். ஒருவேளை வரலைன்னா கொடுத்துருக்க மாட்டீங்களா? அப்போ எல்லா விதமான அரசியல் கட்சியினுடைய கூட்டு நெரிசல்களையும் போய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் இனிமேல் அரசு பண்ணி கொடுப்பீங்களா இப்படிங்கிற கேள்வி எழுப்பினாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், போன ஆட்சியில் பார்த்தீங்கன்னா சென்னை மெரினா கடற்கரையில் அரசு ஏற்படுத்திய நிகழ்ச்சியில் 5 பேர் பலியானாங்க. என்ன, இந்த மெரினா கடற்கரையில் விமான சாகச பார்க்க மரணம் அடைஞ்சாங்க. அவங்களுக்கு அரசு பணி கொடுத்தாங்களா என்ன? அப்போது யாருக்கு அரசு பணி கொடுக்கணும், யாருக்கு அரசு பணி கொடுக்க முடியாது அப்படிங்கிற விதிகளை பற்றிய புரிதல் இல்லாமல் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க தாவேக அரசு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பல பேர் பேசிக்கிட்டே வந்தாங்க. ஆனால் அதை பற்றி தாவேக அரசை கண்டுக்கல. இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, உயர்நீதிமன்ற மதுரை கிளை 31 பேருக்கு வேலை கொடுத்ததை எதிர்த்து பேசியிருக்காங்க. இது ரத்து, இதை நாங்கள் ஒத்துக்க முடியாது அப்படின்னு ரத்து பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் போக போகிறாங்க. என்ன வாதம் வைக்கிறாங்க அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அவங்களுடைய தரப்பு யாருக்கெல்லாம் பணி வழங்கணுமோ அவங்க தரப்புக்கிட்ட கேட்காமலே தீர்ப்பை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு அந்த கிரௌண்டில் அவங்க போக போகிறாங்க. ஸோ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பட் இன்றைக்கி கிரௌண்டில் பார்த்தீங்கன்னா இது தாவேக அரசுக்கு ஒரு செட்பேக்காக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி கிட்ட இது தொடர்பாக அவங்க கேள்விகள் கேட்கும்போது எங்களுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க, நாங்கள் இதில் ஈடுபடவே இல்லை, எங்களுக்கு அவங்க எப்படி வேலை கொடுத்தாங்கிறது எனக்கு தெரியாதுங்கிறாங்க. துவக்கத்திலிருந்து எல்லாரும் சொன்னது என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒளி வரணும், அடுத்தடுத்து நம்ம முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக இரவும் பகலும் கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அடைய வேண்டிய அந்த பணியை, அந்த பதவியை ஏதோ ஒரு வகையில் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்கிற ஒரு நபர் பெற்றிருக்கிறார் அப்படின்னா அது எப்படி சமமான ஒரு வாய்ப்பை சமூகத்தில் வழங்கியதாக அர்த்தப்படும்? அவங்க அவருடைய கொண்டாடக்கூடிய நாயகரை பார்ப்பதற்காக சென்று அங்கே ஏற்படுத்தப்பட்ட மிக மோசடித்தனமான கண்மூடித்தனமான மோசடித்தனமான நகர்வுகளால் அரசு, அந்த கட்சி, காவல் இப்படின்னு பலவிதமான சிக்கல்களை ஏற்பட்டு இறப்பு நிகழ்ந்துச்சு. அந்த இறப்புல அரசு பணி வழங்குறது முடியும்? நம்ம பல முறை அதை பற்றி பேசியிருக்கிறோம். அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது கருணை தொகை கொடுங்க. அந்த கருணை தொகையை அவங்க வச்சுக்கிட்டு அவங்க அதை வங்கியில் போட்டு அந்த வட்டியில் கூட அவங்க வாழ்க்கையை நடத்தலாம். ஆனால் அரசு பணி தான் கொடுக்கணும்னு எதுக்காக நிற்கிறீங்க ஒத்த காலில்னு அப்போவே நிறைய பேர் கேட்டாங்க. ஆனால் அப்பவும் பதில் வரல. அதை துவக்கத்தில் இருந்து எதிர்த்த கட்சி நாம் தமிழர் கட்சி. அதனால தான் அந்த கட்சி அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. ஐ திங்க் ஸோ தீரன் திருமுருகன் போன்ற தோழர்கள்லாம் தொடர்ச்சியாக அதை குறித்து பேசினாங்க, வழக்கு தொடுத்தாங்க. இன்னைக்கு
நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் எழுதுறாங்க, இது எங்களுக்கு கிடைச்ச வெற்றின்னு எழுதுறாங்க. தாவேக்காவுக்கு கிடைத்த முதல் அடியை நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு அவங்க வந்து நெஞ்ச நிமிர்த்தி அதை சொல்றாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நாங்கள் ஆதரவா இருக்கிறோங்க, ஆனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு பணி தான் கொடுக்கணுங்கிறது எப்படி சரியான ஒரு அணுகுமுறையா இருக்க முடியும்? அப்போ என்ன கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க? அரசு பணி என்பதை வந்து துச்சமா நினைக்கிறதா? நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறாங்க? யாருக்கு வேணா அரசு பணி கொடுப்பீங்களா? இப்போ அரசால ஒருத்தர் வந்து மரணம் அடைஞ்சிட்டாரு, சாலை விபத்தில் மரணம் அடைகிறாங்க, கொடுத்துருவீங்களா? அது மட்டும் இல்லாமல் எது போன்ற பணிகளை வழங்கியிருக்கிறீங்கன்னு கேட்டால், நாங்கள் ரொம்ப சாதாரணமான பணிகள் தாங்க வழங்கியிருக்கிறோம், நாங்கள் ரொம்ப சாதாரணமான பணிகள் தாங்க வழங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வாதங்கள் முன் வச்சிருக்கிறாங்க. அது சாதாரணமான பணியோ அல்லது உச்சபட்ச பணியோ, அது ஒரு அரசு பணி. ஒரு அரசு பணிக்கு எப்படி ஒருத்தர் தேர்வாகி வர முடியுமோ அப்படி தானே வர முடியும். அவங்க முன் வச்சிருக்கக்கூடிய வாதங்கள் என்னவா இருக்குது? அரசு தரப்புல இருந்து ஒரு இராணுவ அதிகாரியுடைய மகனுக்கு கொடுத்துருக்குறாங்க, எஸ்சி/எஸ்டி விஷயத்தில் வரக்கூடிய அந்த மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்கல்ல. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இராணுவ அதிகாரியுடைய மகனுக்கு கருணை அடிப்படையில் கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா அதுக்கான விதிகளே அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன விதியை நீங்கள் பின்பற்றினீங்க? எதன் அடிப்படையில் அரசுக்கும் இவர்களுக்கும் தொடர்பு என்பது உண்டானது, உருவானது? இன்னொன்று, அரசு பணி கொடுத்தாதான் அவங்க குடும்பத்தையும் அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுங்கிற முடிவுக்கு எப்படி முதலமைச்சர் வந்தார்? எப்படி தாவேக்கா வருகிறது? ஒருவேளை தாவேக்கா ஆட்சிக்கு வரலை, அது குடும்பத்துக்கு என்ன இருக்கும்? கட்டாயமாக நீ நிதியை கொடுத்துருப்பீங்க, காசு கொடுத்துருப்பீங்க. அப்போ அரசு பணிக்காக காத்திருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களை குறித்தோ அந்த இளைஞர்களுடைய முயற்சியை குறித்தோ சிந்திக்கவே மாட்டோமா நம்ம? அப்படி பார்க்கும்போது இது அப்படிப்பட்ட லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் பார்க்கறது. இப்போ இதை எதிர்த்து அவங்க உச்சநீதிமன்றம் போகிறாங்க. உச்சநீதிமன்றம் மேபி என்ன வேணால் சொல்லலாம், அவங்க சரின்னு சொல்லலாம், தவறுன்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய இந்த தீர்ப்பை நிறைய பேர் வந்து கொண்டாடி தீர்க்கிறாங்க. இன்னொன்று, இதில் நாம் தமிழர் கட்சியோட ரோல் இருக்குது, மனிதநேய ஜனநாயக கட்சியோட ரோலும் இருக்குது. ரெண்டு பேருமே வந்து உயர்நீதிமன்றத்தை முறையிட்டு இது ரொம்ப தப்பாக இருக்குங்க, இவங்க பண்ணுறது ரொம்ப தவறாக இருக்குங்கன்னு துவக்கத்துலேருந்தே பேசிக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக என்டிகே வந்து இதில் பயங்கரமாக ஃபைட் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து அதே மாதிரி அவங்களுக்கு அரசு பணி கொடுத்ததை ரத்து செய்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது மதுரை உயர்நீதிமன்ற கிளையானது சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கா அரசுக்கு வந்து ஒரு செட்பேக் கிரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட சூழலில் இவங்க என்ன மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத குறித்து இன்னொரு ஆடியோ ரிலீஸ் ஆகி இன்னும் ஒரு பரபரப்பு உருவாக்கி இருக்குது. இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க ஒரு அரசு பணி என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க, ஏங்க அந்த குடும்பத்துக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்றீங்க. வேற மாதிரியும் கொடுத்துக்கிட்டு இருக்குது இந்த ஆட்சியில் இருக்கிறவங்க அப்படிங்கிறத ஆடியோக்கள் மூலமாக நம்ம வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு டிடி தினகரன் ஒரு பதிவே எழுதியிருக்கிறார். இது குறித்து என்னன்றது பார்த்தீங்கன்னா, 15 லட்சம் பணம் கொடுத்தால் 10 நாட்களில் அரசு வழக்கறிஞர் பணி நியமன ஆணையா, இதுதான் ஊழலற்ற வெளிப்படையான தாவேக்கா ஆட்சியின் லட்சணமா அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாரு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்காக பெண் ஒருவரிடம் தாவேக்கா நிர்வாகி 15 லட்ச ரூபா கொடுங்க, 10 நாட்களில் உங்களுக்கு பணி நியமனம் வழங்குறோம் அப்படின்னு சொல்லிய தொலைபேசி உரையாடல்கள் ஊடகங்கள் முழுக்க நிறைய இடங்களில் பரவி இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆடு திருட்டு வழக்கில் தொடர்புடையவர் அரசு வழக்கறிஞராக நியமனம், மூத்த அமைச்சர் ஒருவர் அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்கு லஞ்சம் கேட்பதாக வழக்கு தொடர்ந்த தாவேக்கா நிர்வாகி கட்சியிலிருந்து நீக்கம் என அரசு வழக்கறிஞர் நியமனம் தொடர்பான தொடர் புகாரில் தற்போது கன்னியாகுமரி மாவட்ட தாவேக்கா நிர்வாகி ஒருவரும் சிக்கியிருக்கிறார். யாராவது லஞ்சம் கேட்டால் விஜய்னு என் பேரை சொல்லுங்க, விஜய் ஆட்சின்னு சொல்லுங்க, கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு துணிச்சலோட சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் நம்முடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய். தற்போது தன்னுடைய சொந்த கட்சி நிர்வாகிகளே லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்குவதாக எழுந்திருக்கக்கூடிய இந்த புகாருக்கு என்ன பதில சொல்ல போறாரு? எங்க மூஞ்சிக்கு வச்சுக்க போறாரு? முதலமைச்சரோட அறிவுரை பொதுமக்களுக்கு மட்டும்தானா? தாவேக்கா நிர்வாகிகளுக்கு பொருந்தாதா? தகுதி மற்றும் திறமையை அடிப்படையாக வைத்து நடக்க வேண்டிய அரசு வழக்கறிஞர் நியமனம் தாவேக்கா ஆட்சிக்கு வந்த பிறகு லஞ்சமாக பணம் கொடுத்தாலும் நடக்கும் அப்படின்னால உருவாகி இருக்குதுன்னா, சட்டத்தின் மீதும் நீதித்துறையின் மீதான
பொதுமக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை ஒட்டுமொத்தமாக சீர்குலைக்கிற வேலை கிடையாது அது. எனவே நீதித்துறையுடன் நேரடி தொடர்புடைய முக்கிய பொறுப்புகளில் ஒன்றான அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் எழுந்திருக்கும் லஞ்ச புகாரை விரிவான விசாரணைக்கு உட்படுத்திடுவதோடு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் பாரபட்சமே இல்லாமல் கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு டிடிவி தினகரன் ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் லஞ்சத்தை ஒழிக்கணும், லஞ்சம் இல்லாத ஆட்சி அமைக்கணும்னு சொல்றாரு நம்முடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். 100% வரவேற்க வேண்டியது, பாராட்டப்பட வேண்டியது, அதில் மாற்று கருத்தே இல்லை. துவக்கத்திலிருந்தே இந்த ஆட்சியின் மீதான மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டுகளில் தாவேகாவை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி வழக்கறிஞர் அவர்களே நீதிமன்றத்தில் போய் பேசுகிற அந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம். காசு வாங்கிட்டு அரசு தரப்பு வக்கீலை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அவங்களும் குற்றச்சாட்டு முன் வச்சுருந்தாங்க. கடைசியில் அந்த பெண்மணி தாவேகாவிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார். நீக்கப்பட்ட பிறகு அவர் அளித்த பேட்டியில் கூட, நான் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, நான் உண்மையை சொன்னேன், அதனால தான் நீக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம வெளிப்படையாக பேட்டி கொடுத்தாங்க. வெளிப்படையாக ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளவு ஓப்பனாக இருக்குது அந்த ஆடியோ. ஆமாம் 15 லட்ச ரூபா கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா ரொம்ப அதிகமாக இருக்குங்க, எப்படிங்க அதெல்லாம் முடியும்? சரிம்மா தாவேகா வந்தால் 12 லட்ச ரூபாம்மா, 3 லட்சம் கம்மி பண்ணிக்கிறாராம்மா. ஆக மொத்தம் லஞ்சம். தாவேகா நிர்வாகியே லஞ்சம் கொடுங்க நான் உங்களுக்கு பதவி தரேன்னு சொல்கிறாருன்னா, இதுதான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற தூய ஆட்சியா விஜய் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே? இதான் உங்களுடைய தூய ஆட்சியா? எல்லா இடங்கள்லையும் எங்கெங்கெல்லாம் தவறுகள் இருக்கோ அதை சுட்டி காட்டுனா, சுட்டி காட்டுறவங்கள பார்த்து நீ திமுகவை கேட்டியா, நீ ஒரு திமுககாரன், நீ அந்த கட்சிக்காரன், நீ இந்த கட்சிக்காரன், பிராண்டு பண்ணுறதுக்கும் முத்திர குத்துறதுக்கும் தயாராக இருக்கிறாங்க தாவேகாவுடைய தொண்டர்கள் தோழர்கள். சேலத்தில் நடந்துகிட்டு இருக்கிறது என்ன? அண்ணல் அம்பேத்கருடைய சிலையை திறப்பதற்கு முடியாமல் இன்னை வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கோங்க. எதுக்காக தெரியுமா? லோக்கல்ல இருக்கக்கூடிய சாதி இந்துக்கள் அம்பேத்கருடைய சிலை கால் மேலே கால் போட்டுக்கிட்டு இருக்கு, அதனால நாங்கள் திறக்க அலோவ் பண்ண மாட்டோம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். எந்நேரம் முதலமைச்சர் விஜய் ஸ்பாட்டுக்கு போயிருக்க வேணா? எந்நேரம் அந்த சிலையானது தாவேகாவினுடைய கொள்கை தலைவராக நீங்கள் வர்ணிக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கருடைய சிலையை என்ன நீங்க திறந்து வச்சிருக்க வேணா? உங்கள் பொற்கரங்களால் திறக்கப்பட்டது அண்ணல் அம்பேத்கர் சிலையை நீங்க எந்நேரம் பேட்டிகள் கொடுத்துருக்க வேணா? ஆனால் இப்போ வரைக்கும் அது ரொம்ப அமைதியாக அந்த கடந்து செல்கிறது தாவேகா அரசு, விஜய் தலைமையிலான தாவேகா அரசு, தமிழ்நாடு அரசு. கொஞ்சம் கொஞ்சமாக அம்பலப்பட்டுக்கிட்டே வராங்க. பல கொள்கை விவகாரங்களில் இவங்களுடைய பிறழ்வுகள் ஒவ்வொன்றாக அம்பலப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதில் ஒன்று தான் நான் இப்போ சொன்ன தூய ஆட்சி, இன்னொன்று கொள்கை தலைவருடைய சிலையை திறக்க முடியல. இப்படி ஒவ்வொன்றா நீட்டு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். நீட்டுக்கு எதிராக ஒட்டுமொத்த இந்தியாவும் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைக்குது. அந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ்நாட்டினுடைய 38 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தாவேகாவினுடைய மாவட்ட செயலர்கள் தலைமையில் நீட்டு ஒழிப்பு கருத்தரங்கம், நீட்டு ஒழிப்பு போராட்டம், ஆர்ப்பாட்டம், கண்டன பொதுக்கூட்டங்கள் பண்ணியிருக்க முடியுமே உங்களால்? அப்போ விஷயம் என்னன்னா, உங்கள்கிட்ட நோக்கம் இல்லை. ஏங்க போராடினா உடனே கிடச்சிருமாங்க? ஏங்க போராடினா தூக்கிடுவோம். யார் சொன்னா? போராட்டினா எதுவுமே கிடைக்காதுன்னு யார் சொன்னா? ஜல்லிக்கட்டு தடையை நீக்குவாங்கன்னு நினச்சி பார்த்தோமா நம்ம? அன்னைக்கு முதலமைச்சராக ஓபிஎஸ் அவர்கள் இருந்தபோது ஜல்லிக்கட்டுக்காக போராட்டத்தை அப்படியே விட்டாங்க. மெரினா முழுக்க மக்கள் திரட்சி, மாணவர்கள் திரட்சி, எழுச்சி போராட்டம் நடந்துச்சு. டெல்லி அடிபணியலை? டெல்லி அடிபணிச்சு திருத்தத்தை கொண்டு வரல, அமெண்ட்மெண்ட் பண்ணலை, நமக்கு ஜல்லிக்கட்டு திரும்பி நடத்த முடியலை. போராட்டம் என்பதும் ஒரு வகையான வடிவம், அதன் வாயிலாக தீர்வை பெற முடியும் நமக்கு தெரியும். அப்போ அதுவும் ஒரு கூறு தானே. இப்போ போராடினா கிடைக்குமா? நீ எல்லாம் அதுக்கு போராட வரன்னு அறிவர்களை பார்த்து அமைச்சர் கேட்டதாக அறிவர்களே சொல்கிறாங்க. போராட்டம் என்பது ஒரு வடிவம், தீர்வை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு வடிவம், சட்ட ரீதியான பயன்படுத்துக்காக அது வேற ஒரு வடிவம். அப்படி அந்த நடைபெற்ற போராட்டங்களுக்கு அனுமதி மறுத்து போராடிய தோழர்களையும் போராடிய இளைஞர் பெருமக்களையும் தேடி தேடி சென்று பிடித்து சொன்ன உடனே செஞ்ச மாதிரி பண்றாங்க தமிழ்நாடு காவல்துறை. அவ்வளவு வீரியமா பண்றாங்க. தேடி சென்று யாரையும் பொது இடத்துல போராட அனுமதிக்காம,
இவங்களும் போராட வரணும்னா என்னன்னு தெரியவா செய்யணும். அது தெரியுமான்னு நமக்கு தெரியல. அமைச்சர் பெருமக்கள்லாம் ஜனநாயகனை பார்த்து அழுது கொண்டு கண்ணீர் சிந்தி திரையரங்குகளை கண்ணீரால் நனைய விட்டு கொண்டிருந்தார்கள். பொது வெளியில பொதுமக்கள் இந்தியாவுக்கு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாம். அப்போ இவங்களுக்கு என்ன நோக்கம் தான் உண்மையிலேயே இருக்குங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்குது. அது அவங்க தான் வெளிப்படுத்துறவங்க. நோக்கம் என்னன்னு நீ தான் சொல்லணும். அதை தாவேக அரசு சொல்லணும், அல்லது முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லணும். விஜய் அவர்கள் பேச போகிறது கிடையாது. அவர் வாயை திறந்து நம்மிடம் பேசப்போவதும் கிடையாது, உரையாடப் போவதும் கிடையாது. வரைக்கும் இந்த 5 ஆண்டுகள் இப்படி தான் நகரப்போகுதுங்கிறது வேற. இப்போ நம்மளுடைய சிக்கல் என்ன அப்படின்னா, இப்போ இந்த 31 குடும்பங்களுக்கு, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கெல்லாம் சாபம் விடுற மாதிரி இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களை எதிர்த்தலாமா போவீங்க, இதெல்லாமா எதிர்த்து போவீங்க, இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, அவங்க பாவலாம் அவங்களை சும்மா விடுமா? அப்படிலாம் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. 31 பேர் குடும்பங்களுக்கு அரசு பணி நிறுத்தி இவங்க போகிறாங்கன்னா, லட்சக்கணக்கான இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாம் அந்த அரசு பணிக்காக படிச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் யார் மண்ணலை போட்டது? அந்த 31 பதவிகளில் ஏதோ 31 பதவிக்குமே எக்ஸாம் எழுதி போகலாம்னு காத்துக்கிட்டு இருந்திருப்பான்ல, அவனுடைய வாழ்க்கையை நீங்க பறிச்சிங்களே, அதுக்கு என்ன பதில்? அவங்க மேல பாவப்படுங்க, கரிசனப்படுங்க, ஓகே. அவங்களுக்கு வேற வாய்ப்பு கொடுங்க, தனியார் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பேரில் இல்லாத ஐடி கம்பெனிஸா, அல்லது கட்சியில் இல்லாதவங்களோட ஐடி கம்பெனிஸா, அந்த நிறுவனங்களில் வேலை வாங்கி கொடுங்க, மாதம் 10,000 சம்பளம் கொடுங்க. யார் வேண்டான்னு சொன்னா? ஊடகம் நடத்த போறீங்க எல்லாத்தையும் சொல்லு, அவங்க அதில் வேலை வாங்கி கொடுங்க. 31 பேருக்கு வேலை கொடுக்க முடியாதாங்க உங்களால்? அதில் வேலை வாங்கி கொடுங்க. அரசு பணி தான் கொடுப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது தவறான முன்னுதாரணமாக மாறி இன்னைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தமிழ்நாடு அரசுக்கு, தாவேக அரசுக்கு குட்டு வைத்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சியும் மனிதநேய ஜனநாயக கட்சியும் போட்ட இந்த வழக்கில் அவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்குது. மேற்கொண்டு உச்சநீதிமன்றத்துக்கு போகிற தாவேகாவுக்கு என்ன பதில் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த விவகாரங்கள் குறித்து உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். என் கருத்தின் மீது